இங்க காவேரியுமே ராகினி சொன்னதை நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. உண்மை சொல்ல போனா விஜய் மட்டும் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவே விழி பிதுங்கி போயிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க தாத்தா சொன்னதை வச்சு கண்டிப்பா விஜய் நமக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்தாலும் கண்டிப்பா இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம எதா இருந்தாலும் நம்ம டேரக்டா தான் போய் டீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி டேரக்டா ஹாஸ்பிட்டலுக்குமே கிளம்பி போறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம வீட்டு வாசல்ல என்ன திடீர்னு டாக்ஸி வந்துட்டு போகுது. யாரா இருக்கும், ஒருவேளை விஜயா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இங்க கங்காவுமே வெளியில வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது காவேரி தான் கரெக்டா அந்த டாக்ஸில வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கூப்பிட கூப்பிட நிக்காம போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க கங்காவும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஒருவேளை இந்த வீட்டை விட்டு தான் எங்கேயோ போறா போல இருக்கு, ஏன் இப்படி பண்றா, இந்த மாதிரி விஜய் பண்றதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க வீட்டுல இருக்க எல்லார்ட்டையுமே இந்த மாதிரி பாருங்க காவேரி இங்க இருந்து கோச்சுக்கிட்டு எங்கேயோ போறா, ஆனா எங்க போறான்னு தெரியல, நான் கூப்பிட்டு பார்த்தா அவன் நிக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கிட்டோன்னு வீட்டுல இருக்கவங்களும் கொஞ்சம் பதறி போறாங்க. ஆனா இங்க டேரக்டா வந்து காவேரியுமே இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விஜயமே பாக்குறாங்க. இப்ப விஜயமே ரொம்ப யதார்த்தமா யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ டக்குன்னு காவேரியை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனே காவேரியை பார்த்து நீ எங்க காவேரி, இங்க நீ எப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ காவேரியுமே நீங்க எதுக்காக எனக்கு நேத்துல இருந்து எந்த ஒரு காலும் பண்ணல, அது மட்டும் இல்லாம நான் கால் பண்ண அட்டன் பண்ணல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அங்க விஜயமே இங்க பாரு காவேரி, நான் ஆல்ரெடி உனக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி உன் காலை எடுத்து நீ பேசினல ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லையே நான் போன்லாம் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எங்க விஜய்க்குமே டவுட் ஆகுது. இங்க பாரு என் மொபைல பாரு, நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட 3 நிமிஷம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டையுமே காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க காவேரியுமே. அப்பனா இதெல்லாம் ராகினியோட வேலை அப்படிங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்னை விட்டுட்டு இப்படி ஏன் நீங்க ஒதுங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா விஜயமே இங்க பாரு, என்னைக்குமே வெண்ணிலா இப்ப வந்திருந்தாலும் நீ தான் என் மனைவி, அது எக்காரணத்தை கூட நான் மாத்த மாட்டேன், என் லைஃப்ல ஒரே ஒரு பொண்டாட்டினா அது நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியுமே கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்ப காவேரியுமே பரவாயில்ல விஜயோட மனசுல நம்ம இன்னும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்களுமே விஜயை கட்டி பிடிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ராகினி போட்ட திட்டம் எல்லாமே காவேரி நேரா வந்ததுனால எல்லாமே துண்டு துண்டா சதறி போச்சு. இன்னொரு சைடு இங்க வெண்ணிலாக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இங்க விஜயோட வாழ்ந்த பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அவங்க காவேரிக்கு என்ன மாதிரி எல்லாம் தொந்தரவு கொடுப்பாங்க, இல்ல அவங்க விஜய் வேணுங்கிறதுக்காக இங்க காவேரிக்கு பிரச்சனை கொடுப்பாங்களா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.